ஏலக்காய் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார். நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டத்தில் இருக்கோம். இப்போ வந்து ஏலக்காய் தோட்டத்தில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்பிடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே காய் பிடிச்சாலும் பொழிஞ்சு போகிற பிரச்சனையும் மஞ்சப்பிஞ்சு பிரச்சனையும் அதிகமாக கூடுதலாக இருக்குது. இப்போ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கான காரணத்தில் ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரூட் கிரப்ஸ், அதாவது வேர்ப்புழு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோட்ஸில் அதிக பாதிப்பு நிறைய தோட்டத்தில் இருக்குது. அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசேரியம். இந்த 3 பிரச்சனைகளால் தான் நிறையா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய்பிடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ரூட் கிரப்ஸ். இப்போ ரூட் கிரப்ஸோட சிம்டம்ஸ் வந்து ஏலக்காய் செடியில் எந்த மாதிரி பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் செடியோட அடி இலை இருக்கும்ல, அடி இலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பழுத்து ஒரு மஞ்சள் கலராக இருக்கும். செடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ், அடி இலையெல்லாம் ஃபுல்லாக வந்து பழுத்து ஒரு மஞ்சள் கலராக தோட்டமே பார்க்க ஃபுல்லாக அந்த அடி இலை வந்து எல்லோயிஷாக இருக்கும். வந்து ஏலக்காய் தோட்டத்தில் ரூட் கிரப்பில் நமக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோயிஷ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கிரப் இருக்கிறதுனால உங்களுக்கு இலை வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் சிவியராக சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு லீஃபோட எட்ஜு இந்த மாதிரி ஆகும், தெரியுதுங்களா? எட்ஜெல்லாம் நல்லா இதாகும், லீஃப் ரொம்ப எல்லோயிஷ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகுது உங்களுக்கு, அவ்வளோதான். ரூட்ஸ் வந்து டெவலப்ஸ் வந்து ஆகாது. அப்படியே நியூ ரூட்ஸை வந்து டெவலப் ஆனதில் அஃபெக்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ரூட்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்புழு கடிச்சு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் செடியில் பயிர் வந்து சத்துக்களை எடுக்க முடியாது. அந்த சத்துக்களை எடுக்க முடியாததுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து செட் ஆகாது, ரொம்ப கம்மியாக இருக்கும் செட்டிங்ஸு. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோட்ஸ். இப்போ நெமட்டோட்ஸோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலையோட அகலம் வந்து கம்மியாக இருக்கும். சில செடியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், காய் செட்டிங்ஸுமே இருக்காது. அப்புறம் மஞ்சப்பிஞ்சு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் தோட்டத்தில் பார்க்க முடியும். இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் வந்து செடியில் இருக்குதுன்னா உங்களுக்கு வேரில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சான ஒரு அமைப்பு வந்து உண்டாக்கும் நெமட்டோட்ஸ் அஃபெக்ட் ஆனால். இப்போ இந்த முடிச்சான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேர் வழியாக பயிருக்கு தேவையான சத்துக்களை வந்து பயிர் எடுக்க முடியாது. இப்போ இதனாலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து லாஸ் ஆகுது, காய் செட்டிங்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும், காய் செட்டிங்ஸு மோஸ்ட்லி இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணது தோட்டத்தில். இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசேரியம். இப்போ ஃபிசேரியம் அஃபெக்ட் ஆன ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு தட்டை இருக்குன்னா அந்த தட்டை வந்து பாதியோட ஒடியும், காற்றடிச்சா ஸ்ட்ரென்த்தனே இல்லாமல் ஒடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போல பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் நுனிப்பகுதி, வேரோட நுனிப்பகுதி இருக்குல்ல, இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிருக்கும். இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசேரியத்தோட சிம்டம்ஸ். இப்போ ஃபிசேரியம் அஃபெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ரூட்டு வழியாக வந்து நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகாதனாலேயோ உங்களுக்கு அந்த சைலம் ஃப்ளோயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிரும். இப்போ அந்த அஃபெக்ட் ஆகிறதுனாலே உங்களுக்கு நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகாதனால இதனாலையுமே உங்களுக்கு வந்து கேப்சூல் செட்டிங்ஸ் அதிகமாக இருக்காது. அப்படியே காற்றடிச்சா ஸ்ட்ரென்த்தனே இல்லாமல் தட்டை வந்து ஒடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூட் கிரப்ஸ், அதாவது வேர்புழு. இப்போ வேர்புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினக்டோ எக்ஸ்ட்ரான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டக்டாகவும் வேலை செய்யும், சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும். இது ஒரு பேரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு செடிக்கு 8லேருந்து 10 லிட்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரென்ச்சிங் பண்ணும். இதோட பேரல் காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. இதோட பேரல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா தான் ஒரு பேரலுக்கு ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியம். இதுக்கான சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியம் ரெண்டுக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நியூ டெக்னாலஜியில் ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வனிவாங்கிற ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோபியூட்டிஃப்ளோரம்ங்கிற கெமிக்கல் இருக்குது. இது 38.4 SC ஃபார்மேஷனில் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு இது நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியம் இதில் மைட்டோகாண்ட்ரியாவில் உங்களுக்கு சாச்சினேட் டீஹைட்ரேஜனுங்கிற என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணுது. அப்படி பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதோட ரெஸ்பிரேஷன் வந்து செயின் பிளாக் ஆகுது. அப்படி செயின் பிளாக் ஆகிறதுனால உங்களுக்கு அடினைசைன் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் உங்களுக்கு நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியம் வந்து பேரலைஸ் ஆகி கடைசியில் டெத்தும் ஆயிடுது. வனிவாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டருக்கு 20 மில்லி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு செடிக்கு 8லேருந்து 10 லிட்டர் அளவில் நீங்கள் ஒரு செடிக்கு ட்ரென்ச்சிங் பண்ணணும். வனிவாவோட பேரல் காஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வனிவாவோட பேரல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 560 ரூபா தான் ஆகும். அதாவது நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியம் ரெண்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு 560 ரூபா தான் ஒரு பேரலோட காஸ்ட் ஆகுது.
இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா அது என்னதுன்னா, இப்போ நெமட்டோட் அண்ட் ஃபிசேரியத்துக்கு நீங்கள் வனிவா ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது ரூட் க்ரப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ரூட் க்ரப்ஸ் இருந்ததுன்னா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வனிவா அண்டு மினக்டெக்ஸ்ட்ரா இந்த ரெண்டையுமே காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மண் ஈரமாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன் ஈரமாக இருக்கணும்னா, ஈரமாக இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற ட்ரெஞ்சிங் பண்ணக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாயில நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அந்த மருந்து.